நித்தியப்படி நான் உன்னை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீ எனக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். இதனால்தான் தினமும் வெவ்வேறு வண்ணப்பூக்களை கொண்ட மாலைகளால் உன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று இந்த அடியவனுக்கு ஆசை ஏற்படுகிறது. எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை நீ மாற்றியிருக்கிறாய் வரதா. பார்கவதாசனாக பட்டும் பகட்டான ஆடைகளும் முத்து மாலைகளும் அணிந்து பழைய வந்த இந்த அடியவனின் மனதில் புகுந்து ஒரு நொடியில் அத்தனையும் துறக்க வைத்தாய். பக்தி என்பதை மட்டும் ஆழமாய் அடிமனதில் இருக்க வைத்தாய். திருக்கச்சி என்று ஊரே அழைக்க வைத்தாய். இது உன்னால் அன்றி யாரால் முடியும்? நாளுக்கொரு புஷ்ப மாலையால் உன் திருமார்பை அலங்கரிக்கும் கைங்கரியத்தையும், திருமேனி வேர்க்காமல் இருக்க ஆலவட்டம் வீசும் கைங்கரியத்தையும் எனக்கு கொடுத்திருக்கும் உன் கருணையே கருணை. ஆனால் குறும்புக்கும் உன்னிடம் குறைச்சலே இல்லை. நீர் வீசினீர், நாம் பேசினோம் என்று எனக்கு அதிர்ச்சி கொடுத்தாயே, அதை சொன்னேன். அதனால் தானே பிறகு திருக்கோஷ்டி நம்பிகளால் நான் பாகவத சம்பந்தத்தை பெரும்படி செய்தாய். நீ எதற்காக எதை செய்கிறாய் என்பதைத்தான் இந்த உலகமே புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. கடைசி வரையில் நம் தொடர்பு நீடிக்க வேண்டும். இந்த அடியவன் விடும் கடைசி மூச்சு வரையில் உன்னை இந்த அடியவன் நினைத்திருக்க வேண்டும். இதற்கு நீ வழிவகுத்து விட்டால் என்னை விட இந்த உலகத்தில் பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. என்ன நம்பிகளே, சலிக்காமல் இப்படி வீசிக்கொண்டிருக்கிறீர்களே, சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா? ஏன் நம்பிகளே, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம்தான் செய்தீர்கள்? ஏன்? இல்லை, பெருமாளுடன் பேசும் பெரும் பேறு உமக்கு கிடைத்திருக்கிறதே. நீர் போன பிறவியில் செய்த புண்ணியங்களை சொன்னால் ஏதோ அதில் கடுகளகாவது இந்த பிறவியில் செய்ய நான் முயற்சிப்பேன். பெருமாளுடன் பேசும் பேராசையெல்லாம் எனக்கில்லை. இந்த ஜென்மம் கிடைத்தேற வேண்டுமே, அதற்காகத்தான். சரி, கோவில் அதிகாரி என்னை கூப்பிட்டிருக்கிறாராம். போய்விட்டு வந்து நெய்வேத்தியம் செய்கிறேன். சற்று பார்த்துக் கொள்கிறீரா? கவலைப்படாதீர்கள், பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். சரி நம்பிகளே. திருக்கச்சி நம்பிகளே, என்னப்பா வரதா, மூக்கில் வியர்க்குமா உனக்கு? சற்று நேரம் நிம்மதியாக பெருமாளுடன் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன். வந்து விட்டாயா? ஏன், நீர் பெருமாளுடன் பேசுவதற்கு நான் என்ன குறுக்கேவா நிற்கப் போகிறேன்? பேசும் பேசும்.